ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. இந்த டவுட் அப்படிங்கிறது நான் பிகினராக இருக்கும்போது எனக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட் கேட்ட ஒரு டவுட்டுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒப்பீனியன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தால் நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்தி எடிட்டோரியல்ல இருந்து தான் வெக்காபுலரி எக்ஸாமுக்கு வருமா சார்? அப்படி இந்தி அதாவது இந்து வெக்காபுலரி இல்லாம நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல படிக்கலாமா? இந்து வெக்காபுலரில எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த டவுட் எனக்கு ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்ததுன்னா, அப்போ ஒரு எக்ஸாமுக்கு என்னாச்சுன்னா, ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு இந்தோடைய ஒரு வீக்லி மேகசின் அது. அந்த ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற அந்த மேகசின்லேருந்து அப்படியே வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த பப்ளிஷை எடுத்து அதிலலாம் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல்லேருந்து எங்கேயாவது எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு ஜென்ரல் தான். இந்த ரியல் எக்ஸாமில் வரக்கூடிய கன்டென்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு அதில் இருக்கக்கூடிய வெக்காபுலரியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எடிட்டோரியல் அளவுக்கு கஷ்டமாக கேட்கணும்னா, நீங்கள் இந்த பிஓ மெயின்ஸு ஓகேங்களா? கிளர்க் மெயின்ஸ் கூட கம்மி தான். பிஓ மெயின்ஸ் மேக்ஸிமம் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிபிஓ மெயின்ஸு சில நேரங்களில் கிளர்க் மெயின்ஸில் ஓகேங்களா? சில நேரங்களில் அதுவும் எடிட்டோரியல் அளவுக்கு அதிகமாக கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க கேட்கக்கூடிய வெக்காபுலரி, சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், கிளாஸ் டெஸ்ட் அதிலெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு மீனிங் தெரிஞ்சிடும். இந்த ஹை லெவல் எக்கனாமி பேஸ்டு பேசேஜ் அந்த மாதிரி டைமில் வரும்போது தான் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு நமக்கு மீனிங் தெரியாமல் போகும். நீங்கள் எடிட்டோரியல்னு இல்லை, அந்த ஆர்டிக்கலில் வரக்கூடிய நேஷ்னல் நியூஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸு, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்து வெக்காபுலரி ஏன் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் படிச்சுட்டா மற்ற எதுவுமே அதுவே நீங்கள் ஒரு இந்து இந்து இருக்கக்கூடிய அந்த எடிட்டோரியல் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, எக்ஸாமில் எந்த மாதிரி பேசேஜ் வந்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வேகமாக இருக்கும் ஸ்பீடு, அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால இந்து எடிட்டோரியல் படிக்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்து எடிட்டோரியல் படித்தா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கிடையாது. அது இருக்கிறதே ஹை லெவல் கண்டென்ட் ஓகேங்களா? நார்மல் ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா? ஸ்போர்ட்ஸ், நேஷ்னல் நியூஸு அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சாலே உங்களால் மேக்ஸிமம் இங்கிலீஷில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அந்த 1 or 2 வெக்காபுலரிக்கு மட்டும்தான் அந்த இந்து எடிட்டோரியல் வெக்காபுலரியை படிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா தான், அது மட்டும் இருந்தால் போதுமானது இல்லை. அது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. சரிங்களா? அது வந்து அடிஷ்னல் ஒரு 25 மார்க் எடுக்கிறவங்களே ஒரு 27, 28 மார்க் வேணும்னா கிராமரும் பக்காவாக இருக்கணும், வெக்காபுலரியும் பக்காவாக இருக்கணும், எல்லாமே ரீடிங் ஸ்பீடும் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ண தான், ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருந்தால் அது இம்ப்ரூவ் பண்ண சொல்ல இது ஒன் ஆஃப் த ஐடியா. ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் கிராமர்லேயும் அதே மாதிரி தான் ரீடிங் ஸ்பீடு வராதவங்களுக்கும் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும். கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு ரீடிங் ஸ்பீடு இருக்காது. ரீடிங் ஸ்பீடு இருக்கிறவங்களுக்கு கிராமர் தெரியாது. இது 2மே இருந்தால் வெக்காபுலரி தெரியாது. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரி தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க் டெஸ்ட்டில் வர மாதிரியெல்லாம் ரியல் எக்ஸாமில் அவ்வளோ கஷ்டமெல்லாம் எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஃபியூ வேர்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும், ஃபியூ வேர்ட்ஸ் அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்டிக்கலும் படிங்க, அதோடு சேர்ந்து எடிட்டோரியலும் படிங்க. இந்த எடிட்டோரியல் அந்த எடிட்டோரியலும் கிடையாது. எந்த எடிட்டோரியல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு அது இங்கிலீஷில் உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் படிக்கக்கூடிய வெக்காபுலரி உங்களுக்கு கை கொடுக்கும். எப்போன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய வெக்காபுலரியை ரீட்டைன் பண்ணணும். மறந்துடக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் வெக்காபுலரியை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரீட்டைன் ஆகாது. எந்த மாதிரி வேர்டு ரீட்டைன் ஆகும் அப்படின்னா, இப்போ ரீஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு வேர்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தி எடிட்டோரியல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அடிக்கடி அவங்க ஒரு சில வேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்னால் அவங்க ஒரு சில இடத்துல அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வேர்டை பார்க்க அதோடைய மீனிங் உங்களுக்கு மைண்டில் பதியும். மனப்பாடமெல்லாம் பண்ண சான்சஸ் கம்மி தான். ஏன்னா 1000 வேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி எக்ஸாமில் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 2, 3 கொஸ்டின் தான் அதுலேருந்து வரும். ஆனால் நீங்கள் அடிக்கடி இங்கிலீஷை படித்து இந்த ரீடிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து டீஃபால்ட்டாகவே உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் அந்த டெய்லி 10 வெக்காபுலரி எழுதுறது, அதை ரிவிஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுங்க. பட் ஆனால் அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா, அதை பண்ணால் தான் இம்ப்ரூவ் ஆகுமானா, அதெல்லாம் பூஸ்டர் மாதிரி தான். நெசசரி கிடையாது.
நெசசரிக்கு என்னன்னா, உங்களால ஒரு பேராகிராஃப்ப படிச்சு புரிஞ்சுக்கணும். அதற்கு தேவையான எசென்சியல் வேர்ட்ஸ் உங்களுக்கு தேவை. அது நீங்க ஜென்ரலா வரக்கூடிய ஆர்டிகிள்ஸ ஃபர்ஸ்ட்டு படிச்சு கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி எடிட்டோரியலுக்குள்ள போங்க. எடிட்டோரியல் இல்லாமயே எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் தான். இது கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது. இது தெரியல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரியும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நாலேட்ஜ வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. டே பை டேயா உங்களுக்கு வெக்காபுலரி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் உங்களால இங்கிலீஷ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். இன்னும் உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. அண்ட் நீங்க கேட்டது ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பிரிலிம்ஸ்க்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பிரிலிம்ஸ்க்கு இந்த எடிட்டோரியல் வெக்காபுலரி அளவுக்கு நீங்க போகணும்னு அவசியம் இல்ல. 1 ஆர் 2 வேர்ட்ஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா, அத மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மத்தபடி ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கே நீங்க இந்த எடிட்டோரியல் அளவுக்கு போ வேண்டாம். அது மெயின்ஸ், பிஓ மெயின்ஸ் அந்த மாரி இடத்துல தான் அந்த மாரி போகும். சரிங்களா? 1 ஆர் 2 வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இது திரும்ப ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ்பிரண்ட். நீங்க சீனியர் ஆஸ்பிரண்ட்டா இருந்தா உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.